श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இது யஜுர்வேத சேர்ந்ததுனால சாந்தி பாடமும் இதே தான். அதனால் இன்று நாம் பார்க்க போவது 53வது உபனிஷத், ஸ்கந்தோபனிஷத். இந்த உபனிஷத்தில் 15 மந்திரங்கள் தான் இருக்குது. சிறிய உபனிஷத். இது ஒரு சாதகன், பிரம்மஜானி தன் அனுபவத்தை குருக்கிட்ட சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம். முதல் மந்திரம், அச்சிதோ அஸ்மி மகாதேவ தவ காருண்ய லேசகः விஞ்ஞானகணம் ஏவ அஸ்மி சிவோ அஸ்மி கிமித பரம். அவன் சொல்கிறான், அஸ்மின்னா நான் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், அஸ்மி இருக்கிறேன். அச்சுதோ அஸ்மி, மகாதேவா தவ காருண்ய லேசக, ஏ மகாதேவா, சிவனே, முருகன் சொல்கிற மாதிரி, அப்பா ஸ்கந்தன் தானே சொல்கிறார், உங்களுடைய கருணையினால, தவ காருண்ய, உங்களுடைய தவனா உங்களுடைய காருண்ய லேசக, அந்த கருணையிலே ஒரு சின்ன ஒரு பகுதி தான் எனக்கு கொடுத்தீங்க. அதனால் நான் அச்சுதோ அஸ்மி, நான் அழிவற்ற பரபிரம்மம் என்று தெரிந்து கொண்டேனப்பா. நான் யார் என்று பார்த்தோம்னா, எனக்கு சேவலும் மயிலும் கொடியும் வாகனமாக இருக்குது. எனக்கு அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் நான் யார் என்று எனக்கு நான் தெரிந்து கொண்டேன். நான் விஞ்ஞான கணம் ஏவ, நான் சுத்த சைதன்யமாக சித் ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறேன். கணம்னா கெட்டி, ஒரு உருண்டை, ஒரு பந்து அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் பாகுபாடு இல்லை, உள்வெளின்னு ஒரு வித்தியாசம் இல்லை. உள்ளுக்குள்ளே எந்த விதமான உள்பொருளும் அன்னைய பொருளும் இல்லாமல் முழுக்க முழுக்க நான் சைதன்ய ஸ்வரூபமாக மட்டுமே இருக்கிறேன், விஞ்ஞான திரட்சியாக இருக்கிறேன். அதனால் இங்கே புத்தியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான மயத்தை நம்ம எடுத்துக்கூடாது. நாமெல்லாம் ஒரு நிர்குண பிரம்மமாக தியானத்தில் இருக்கும் பொழுது, தன்னை அந்த பிரம்ம நிலையில் நாம் உணரும் பொழுது, உணர்பவனும் உணர்ச்சியும் உணரப்படும் பொருள் மூன்றும் ஒன்றாக இருக்கின்ற நிலை, அதை விஞ்ஞான கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சமாதியில் ஒரு அனுபவத்தை விஞ்ஞான கணம்னு சொல்லுவாங்க. அது அந்த சொல் அந்த நிலைக்கு இருக்கின்ற தன்மையை உணர்கின்றதை தான் சொல்லுது தவிர, இப்போ உருண்டையான ஆத்மான்னு நினச்சக்கூடாது. ஒரு திரட்சின்ற மீனிங்கில் கிடையாது, அது மயமும் கிடையாது. விஞ்ஞான கணம் ஏவ அஸ்மி சிவோ அஸ்மி, நான் சிவனே, மங்கள ரூபமானவன், தாங்களே அன்றி நான் வேறு இல்லை என்று கந்தன் அறிந்து கொள்கிறான். வேறு என்ன சொல்வது? கிமத பரம், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்கிறான். பரம்னா வேற, கிமத பரம், வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? எடுப்பிலேயே பிரம்ம ஐக்கியத்தை அவன் உணர்ந்தவனாக சொல்கிறான். உங்களுக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்? இருப்பதெல்லாம் இந்த விஞ்ஞானமய திரட்சியே, விஞ்ஞான கணம் மட்டுமே, மயங்கிறது வேண்டாம், விஞ்ஞான கணமாக இருக்கிறேன். அச்சுதோ, நான் சிதைக்க முடியாது, பாகுபடுத்த முடியாதவன்.
பாகுபடுத்துனா ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்போ ஏகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் அது பாதியை கொடுத்துருங்களேன் சார், ஒன்று வச்சுருக்கீங்களா பாதி கொடுங்களேன்னா, அப்போ பாதின்னு ஒன்று வந்துடும் இல்லை. அப்போ ஏகம்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஏகங்கிறதுல இந்த குழப்பம் வரும். ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொல்லணும். அதுதான் சாந்தோக்கிய உபநிஷம். ஏகம் ஏவ அத்விதீயம். தத்துவமசி சொல்கிறது முன்னாடி அந்த சத்யேவ சௌமியால ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம்னா ஒரு பிரச்சனை வரும். இதை நீங்கள் மனனம் செய்து பார்க்கணும். இதை வைத்துக்கொண்டு விசிஷ்டாத்வைத்துக்கு போகிறது வழிக்கிறது. ஏகம்ங்கிறதுனால ஒன்று தானே, அது சின்ன சின்னதாக படுக்கலாம்ல. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, விஞ்ஞான கணம். அது ரெண்டு இல்லை, அது பிளக்க முடியாதது, அச்சுதம். அதில் சிறு பகுதி இறைவனுடைய ஒரு பகுதின்றதுக்கெல்லாம் பகுதியே பண்ண முடியாது. பகுதியும் இல்லை, விகுதியும் இல்லை. இப்போ இந்த அச்சுத விஞ்ஞான கணம் ஏவ அஸ்மி கிமத பரம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இருக்குதுன்னு ஒரு உபநிஷத்தில் இப்படி ஆரம்பத்திலேயே பிரம்ம ஞான ஐக்கியத்தை நமக்கு சொல்லிடுது. ந நிஜம் நிஜவத் பாதி அந்தக்கரண ஜிரும்பனாத் அந்தக்கரண நாஷேன சம்வித் மாத்திர ஸ்திதோ ஹரி. இப்போ அடுத்த மந்திரத்தில் சொல்கிறாரு, அந்தக்கரண ஜிரும்பனாத். இந்த மனம்னு சொல்லக்கூடிய விருத்திகள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த பிராணமயமாக இருக்கக்கூடியது. இந்த பிராணத்தில் தான் அது கட்டப்பட்டிருக்குது. பிராணனால் செய்யப்பட்டு தானே மனமும் புத்தியும் சித்த அகங்காரம். இந்த பிராணபந்தனம், இந்த பிராணனால் சேமிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவத்துக்கு உண்டான ஒரு சாதனம் தானே. ஒரு அனுபவம் வேணும்னா அதுக்கு இந்த சாதனமாக தான் இருக்குது. அனுபவத்துக்கு வேண்டிய போகிய பொருளாக உலகம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் விஷயம். இந்த ஸ்தூல சரீரமோ போக ஆயதனம், விஷயங்களை வாங்கி கொடுக்குறவர், கை மாத்துறவர். ஆனால் விஷயங்களை அனுபவிக்கிறது யார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கரணம் தான். இந்த அந்த கரணத்தினால நான் அந்த கரணத்தினுடைய ஜிரும்பனாத், அது வியாபகம் இருப்பதனாலையும் இந்த ஸ்தூல சரீரத்தை நிரப்பியிருப்பதாலும் இந்த ஆத்மாவை அதில் நிரம்பி இருப்பதனாலும் ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. மயக்கம் இது அது அப்படின்னு வேறுபாடு தெரியாமல் அது இதுவாகவும் இது அதுவாகவும் நமக்கு தெரிகிறது. அந்த மயக்க உணர்வை தான் நாம் கயிறு பாம்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அது கயிறு பாம்பு பாம்பு நமக்கு மறைந்த பிறகு கயிறு எப்பவும் தெரியுது. இனிமேல் கயிறை தான் பார்க்க முடியும், பாம்பு உங்களால் பார்க்க முடியாது இல்லையா. அந்த மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. இப்போ கயிறுங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே மயக்கம் தெளிஞ்சிடுச்சு, நமக்கு மோகம் மறைஞ்சிடுச்சு, தெள்ள தெளிவாக நான் யாருன்னு தெரிஞ்சிடுது. ஆனால் முன்னையே எனக்கு தெரியல அப்படின்னா, நீ யாரு நானுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த அந்த கரண வியாப்தத்தை தானே சொன்னேன். நீ ஆத்மா, ஆனால் அந்த கரணத்தை நிரம்பி இருக்கிற. அப்போ நிரம்பி இருக்கிற இடத்த நானுன்னு சொல்கிறோம். இப்போ ஆகாயம் என்ன சொல்லுது, குடத்தில் இருக்கிற நான் அப்படின்னு அது சொல்லுது. ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுது, அதுக்கு ஞானி. அந்த குடத்தில் இருக்கிற நான், இந்த குடத்தில் இருக்கிற நான் அப்படின்ட்டு நானை வந்து பங்கு போடுது. இப்போ குடத்தில் இருக்கின்ற நான், குடத்தில் இருக்கின்ற ஆகாயம்னு ஆகாயமே சொல்லுது. எந்த ஆகாயம் சொல்லுது? குடத்தில் இருக்கிற ஆகாயம் சொல்லுது. ஆனால் குடத்தில் இருக்குதா? அது எங்கும் இருக்கின்ற ஆகாயம். இப்படி நம்ம அந்த கரண வியாப்தம். இப்போ ஆத்மா என்ன சொல்லும்? அந்த கரணம் இருக்கிற வரைக்கும் அந்த கரணத்தில் இருக்கின்ற நான் தானே சொல்லும். நீங்கள் யாருன்னு கேட்டால் அந்த கரணத்தில் இருக்கின்ற நான். நீங்கள் ஏன் கேள்வி கேட்டது யாரை கேட்டீங்க? ஆத்மா கேட்கல, அந்த கரணத்தை தான் கேட்டீங்க. அந்த கரணத்தை கேட்கும்போது அவர்னு சொல்வார், நான் ஆத்மா. நீங்கள் கேட்டது இப்போ நீங்கள் வந்து விசாரிக்கிற ஆள் யாருங்கிட்ட அந்த கரணத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மாவை அப்படின்னு சொன்னோம்னா தெளிவான பதில். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அந்த கரணமே நானுன்னு அநாதி காலத்திலே நினைஞ்சிருப்பதுனால அந்த கரணத்தினுடைய லேலாய தீவ தியாய தீவ அதனுடைய சலனங்கள் எல்லாம் நானே சலனம் பண்ணுறது மாதிரி அநாதி காலத்திலேருந்து இருக்கிறோம். இந்த அந்த கரண சலனங்கள் என்னென்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து உணர்வு ரீதியான சலனங்கள், இன்னொன்று அறிவு ரீதியான சலனங்கள். நாம ரூபங்களை சிருஷ்டி செய்கிறதெல்லாம் புத்தி.
அந்த நாம ரூபத்தில் இருக்க விருப்ப வெறுப்புகளை ராகத்வேஷத்தில் இருந்து உணர்ந்து கொண்டிருப்பது மனம். இந்த அசைவுகளும் இந்த சலனங்களும் அனாதி காலத்திலேருந்தே ஆத்மாவில் இருப்பதனால ஆத்மா அதுக்கு பிரித்தறியாமல் அதுவே நான் என்று நான் சலனிக்கிறேன், நான் துக்கி, நான் சுகி, நான் அக்ஞ, நான் ஞ, நான் அறிபவன், அறியாதவன் அப்படின்லாம் அனாதி காலத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்குது இல்லையா? அதை சொல்கிறாரு. ந நிஜம் நிஜவத் பாதி. நிஜம்னா அகம். நிஜம்ங்கிற அர்த்தம் என்னென்ன? நிஜம்னா உண்மைன்னு எடுத்துக்கிறோம் இல்லை, அப்படி கிடையாது. நிஜம்னா நான், ஸ்வயம். அது நிஜமான பழம்னா அது பழம்னு அர்த்தம், அது உண்மைங்கிற அர்த்தம் சொல்லலை. பழம் பழமாக இருக்கிறது. அப்போ நான் நிஜம், நிஜம்னா நான். ந நிஜவத் பாதி, நான் நானாக தெரியவில்லை. ந நிஜம் நிஜவத் பாதி, நிஜமாக நிஜவத்னா நிஜம் போல, நானாக, பாத்தின்னா எனக்கு தெரியவில்லை. ஏன்? அந்த கரண ஜிரும்பநாத், இந்த அந்த கரணத்திலே நான் நிறைந்திருந்ததுனால எங்கும் இருக்குன்றது தெரியாமல் எனக்கு எப்போதுமே இந்த அசைவு தான் எனக்கு கவனத்தை கொடுக்குது. ஏன்னா கவனிக்கிறவன் யார்? ஆத்மா தான். ஆத்மாவுக்கு தான் அறிவு உணர்வு ரெண்டுமே சமர்த்தி. அந்த கரணம் அசைவு மட்டும் தான் கொடுக்குது, ஆனால் அது உணர்வதில்லை. நான் அசைகிறேன்னு அதுக்கே தெரியாது. நான் துக்கி சுகின்னு அந்த கரணத்துக்கு தெரியாது. நான் ஞ அக்ஞகன்றது அதுக்கு தெரியாது. ஆத்மா அது கூடவே இருக்கும் பொழுது அதனுடைய உபாதியாக இருப்பதனால அதனுடைய சலனம் எல்லாம் இதுகிட்ட தானே இருக்கும். சொல்லுங்கள், அந்த கரண சலனம் எங்கே நடக்கும்? அது சலனுக்கிறதுக்கே ஆதாரம் வேணும் இல்லை? ரயில் ஓடணுன்னா தண்டவாளம் வேணும் இல்லை? இப்போ இந்த பையன் இந்த புத்தியும் மனமும் ஆடணும்னா அது ஆடுறதுக்கு ஒரு ஆதாரம் அதிஷ்டானம் ஆத்மா தானே. இப்போ அதிஷ்டானமே இப்போ ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதிஷ்டானத்தோடு சேர்ந்து அதிஷ்டானமும் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் மயக்கங்கிறோம், அதுதான் அத்தியாசங்கிறோம், அதுதான் குழப்பங்கிறோம். ஒரு கன்ஃபியூஷன். நம்ம பல நேரத்தில் நம்ம அந்த கன்ஃபியூஷனை நான் சில சமயம் பார்ப்பேன். இந்த மாதிரி நாற்காலியில் உட்காந்து இருக்கும்பொழுது 2 காலில் மட்டும் நாற்காலி இருந்தால் எப்படி இருக்கும்? 4 கால் இருக்கும், அந்த 2 கால் குட்டையாக இருக்குதுன்னு வைங்க. கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சாமல் இருக்கும், அப்படியே மிதந்து 3 காலில் வந்துடும் இல்லை? ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. உண்மையில் நம்ம ஸ்திரமாக தான் இருப்போம். அப்போ நான் நாற்காலியை ஆட்டி பார்ப்பேன், நல்லா தான் இருக்குது. திடீர்னு என் உடம்புக்குள்ளே ஒரு உணர்வு வந்ததே, ஒரு மிதக்கிற உணர்வு, ஒரு அந்தரத்தில் இருக்கிற நிலவு வந்ததே அப்படின்னா அது ஒரு உணர்வு தான், அது ஒரு மயக்கம்தான். அப்புறம் அறிவு வந்த பிறகு சரியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம நிற்கிறோம், ஆனால் உடம்பு தள்ளாடுது. உடம்பு தள்ளாடும் போது நான் நினைக்கிறேன் விழுந்துருவேன் அப்படின்னு ஆத்மாவை பற்றி தானே நினைக்கிறோம். அப்போ உடம்பு தான் நானுங்கிறது ஒவ்வொரு அசைவிலும் நமக்கு தெரிஞ்சுட்டு தானே இருக்குது. ஏன்னா ஆத்மா வேறு வழி இல்லாமல் அந்த கரணத்தை உணர வேண்டி இருக்குது. உணராமல் எப்படி இருக்க முடியும்? கண் இருந்தால் பார்க்காம இருக்க முடியும், அப்படி தான் சொல்கிறேன். கண் இருந்தால் பார்க்காம இருப்பாங்களா? அப்போ ஆத்மா அதனுடைய ஒன்றின் மண்ணும் பானையமாக இருக்கும் பொழுது, அந்த கரணமாக அது இருக்கும் பொழுது, அந்த கரணம் செலுத்த அது நான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கரணம் இருக்கும் வரை நான் என்னை அதுவாகத்தான் நினைத்தேன் அப்படின்னு ஸ்கந்தனே சொல்கிறாரு. ந நிஜம் நிஜவத் பாதி அந்த கரண ஜிரும்பநாத். அந்த கரண நாசேன, இந்த அந்த கரணம் நாசமாகிவிட்டால் சம்வித் மாத்திரம். இந்த சம்வித்துங்கிற வார்த்தை ஆத்மாவுக்கு, சைதன்யத்துக்கு ஒரு பெயர். இதைத்தான் சங்கரர் அதிகமாக பயன்படுத்துவார். சம்வித் சம்வித் சம்வித்வார். சம்வித் மாத்திரம், அங்கே நான் வெறும் அறிவு மாத்திரம் தான் இருக்கிறேன். அதுதான் அங்கே விஞ்ஞான கணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்திதோ ஹரி. இப்போ அப்பா ஹரின்னு கூப்பிடுறாரு. நான் அவ்வாறு இருக்கிறேனே ஹரி அப்படிங்கிறார். ஹரன் ஹரி ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் 2 விதமான மொழியிலையும் நீங்கள் சொல்லலாம். ஆணும் பெண்ணுமாவும் சொல்லலாம். ஹரன் ஆணு, ஹரி பெண்ணு, ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். அபகத பாப்மா, பாபம் என்ற தோஷமே இல்லாதவன் ஹரி. நம்முடைய பாபத்தையும் அழித்து போடுவான், அதனால் அவன் ஹரி, அவனே ஹரன். அந்த கரண நாசத்தினால், அதனால் அந்த கரணத்தை அவர் எப்படி நாசம் பண்ணார்னா, அந்த கரண அசைவுகளை பொருட்படுத்தாமல் இருக்கிறார். அவருக்கு படிச்சுன்னு ஒரு முறை அவருக்கு தான் அசைவற்றவன் அப்படின்னு உணர்ந்த உடனே, எப்படி ரமணருக்கு உடம்பில் இருக்கும் பொழுதே உடம்பில் இல்லாதவனாக தன்னை பார்க்கும் பொழுது
உடம்பெல்லாம் சுட்டெரித்த பிறகும் நான் இருப்பேன் என்று அவர் உணரும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த கரணமும் அந்த உடலுடைய சேட்டைகளும் அவர் தன் மீது அவர் கவனிக்கலை. உங்களால் கவனிக்காம இருக்க முடியுமில்ல? அந்த கரண சேட்டையை நீங்கள் உங்கள் மேலே இருக்கிறதா நீங்கள் பார்க்கலாமா? நீங்கள் உங்கள் மேலே வந்து கரப்பாம்பூச்சியோ அல்லது வந்து ஒரு பூச்சி ஈயோ உட்காந்தாக்கா அது உட்காந்ததை உணர்றீங்க, அது போனதையும் உணர்றீங்க. அதே மாதிரி அந்த கரணம் இருப்பதையும் உணருங்க, அது போனதையும் உணருங்க. ஒருவேளை ஈ தன் மேலே இருக்கும் பொழுதே அதை உணராமல் இருங்களேன், இருக்கலாம் இல்லை? எத்தனை முறை நம்ம உடம்புல ஊறுகின்ற போது நம்ம பொறுப்பு அபாரம் சொல்கிறாங்க, சார் எறும்பு போயிட்டு இருக்குதுன்னு, அப்படின்னு பார்த்தா அது அதனுடைய உணர்வு நமக்கு வருது. நாம் உதாசீன வாழ்க்கையை வாழ முடியும். என்னுடைய சரீரத்தில் ஆத்மாவிலே இந்த உபாதி பட்டு கொண்டிருக்கிறது. நான் அங்கே நின்றதுனால சூரிய வெளிச்சம் என் மேலே வெயில் பட்டுட்டு இருக்குது, அதனால் காய்ச்சல் சூடு அப்படிங்கிறோம். அப்புறம் நிழலுக்கு போனால் குளிர்ச்சிங்கிறோம். உண்மையிலே நான் குளிரவும் இல்லை சூடும் இல்லை, சீதோஷ்ண சுகதுக்கம் ரெண்டும் இல்லை. அது சூரியனாலும் நிழலினாலும் ஏற்பட்ட ஒரு மாற்றம் உடம்புக்கு. ஆனால் நான் அதை சுகதுக்கமாகவும் சீதோஷ்ணமாக பார்க்கிறேன். மாத்ரா ஸ்பர்ஷஸ்து கவுந்தேய சுகதுக்க சீதோஷ்ண சுகதுக்கதா. இந்த மாத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த கரண சேட்டையினால தான் நான் சுகதுக்கி, நான் சீதோஷ்ணத்தில் இருக்கிறேன்னு நம்ம உணர்கிறோம். வேறு வழி என்ன பண்ண முடியும்? வெயில் என் மேலே படும்போது நான் என்ன சொல்லுவேன்? சூடாக இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் தண்ணி குடிக்கிறேன், கூல் பண்ணுறேன். ஆத்மாவிலெல்லாம் அந்த சூடை பார்க்குறோம், சரீரத்தில் தானே ஏற்பட்டது. இப்போ ஆத்மா நான் என்பதில் நான் நிஜத்தை நழுவி விட்டு நிஜமற்றதை நான் என்று நினைக்கிறேன், நானற்றதை நான் என்று நினைக்கிறேன்னு சொல்கிறார். நான் நிஜவத் பாத்தி சொல்லுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தை அந்த இன்னொரு உபனிஷத் சொன்னோம் இல்லையா, நிர்வாண உபனிஷத், அது போல் இந்த உபனிஷத்தையும் நாம் கட்டாயம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், மனப்பாடமாவது நீங்கள் சொல்லுங்கள். எப்போவும் இதை வந்து கைவசம் இருக்கட்டும். ந நிஜவத் பாதி அந்த கரண ஜிரும்பநாத் ஜிரும்பநாத் அந்த கரண நாசேன சன்வித் மாத்திர ஸ்திதோ ஹரிஹி. இப்பொழுது இந்த ஈ பறந்த பிறகு நான் மாத்திரம் இருக்கிறேன். அப்புறம் ஈ வந்து உட்கார்ந்த பிறகு என்ன சொல்வேன்? அப்போ நான் மாத்திரம் தான் இருக்கிறேன். ஈயை நான் உணரலையானா உணர்ந்தும் உணராமல் இருக்கிறேன். இவ்வாறு இந்த மனம் ஒரு ஈ, அது அமர்ந்தது குறித்து கஷ்டமும் வேண்டாம், அது போனது குறித்து துன்பமும் வேண்டாம். அதனால அந்த முக்குணத்தை சொல்வார், முக்குணங்கள் வந்துடுச்சேன்னு கவலைப்படாத, முக்குணங்கள் போயிடுமேன்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது மந்திரம் சம்வித் மாத்திர சிதச்ச அகம் அஜோ அஸ்மி கிமத பரம் வெதரிக்தம் ஜடம் சர்வம் ஸ்வப்னஸ்ச வினஷ்யதி. இந்த அந்த கரணத்தை நான் எப்படி ஒரே நொடியில் விலகிவிட்டு சம்வித் மாத்திரம் இருந்தேன், அது என்னால் எப்படி முடிந்தது? ஸ்வப்னம் என்று நினைத்து கொண்டேன். ஸ்வப்னம் என்கிட்ட தான் நடக்குது, ஆனால் சரீரம் மட்டும் நான் அதுக்குள்ளே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸ்வப்னத்தில் பார்த்தா எனக்குள்ளே ஸ்வப்னம் இருக்குது, சரீரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்வப்னத்தில் உங்களுக்கெல்லாம் இப்போ நீ யோசனை பண்ணி பாருங்கள், எனக்குள்ளே சரீரம் இருந்தது, எனக்குள்ளே அந்த சரீரம் உலகத்தெல்லாம் பார்த்தேன். இப்போ நிஜத்தில் பார்த்தா உலகத்தில் நான் இருக்கிறேன், அப்படியே உல்டாவாக மாறிடுது. ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் பார்க்குற விதத்தை தான் மாற்றணும். சரீரத்தில் பாரு, சம்வித் மாத்திர சிதச்ச அகம் அஜோ அஸ்மி கிமத பரம் விதரித்தம் ஜடம் சர்வம் ஸ்வப்னச்ச வினஷ்யதி. இந்த ஜடமாகிய சர்வமும் இந்த அந்த கரணத்திலிருந்து உடம்பு உலகம் அனைத்துமே கனவு போல விதரிக்தம் அதை விட்டு தொலைந்தது, வினஷ்யதி நீங்கியது. அதன் பிறகு நான் சம்வித் மாத்திரம் ஸ்திதி அஜம், நான் பிறவாதவனாக சம்வித் மாத்திரமாக இருக்கிறேன். இது மேல் வேறு என்ன சொல்வது? கிமத பரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ரெண்டு மந்திரங்களையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, முதல் மந்திரத்தில் சொல்கிறார் அந்த கரணத்தில் நான் தெரியாமல் வியாபித்திருப்பதனால
அதில் சிக்குண்டவனாக நினச்சிட்டு இருந்தேன். என்னடா அந்த கரணத்தில் போய் சிக்கிட்டமே, எப்படா வெளியே வர்றது அப்படின்னு நாமெல்லாம் திணறோம். இந்த அந்த கரணம் பாடுபடுது, என்னென்னவோ துன்பங்களை கொடுக்குது. அதுலேருந்து எப்போ நான் விடுபடுறது நீ எப்படா நீ அதுக்குள்ளே இருந்த? இந்த ஆகாயமே நீ எப்போ குடத்துக்குள்ளே சிக்கன நீ? இல்லைங்க, அவர் குடம் செய்யும் போதே உள்ளே போட்டார். என்ன குடம் உனக்குள்ளே தான் செய்யப்பட்டது, நீ எங்கே அதுக்குள்ளே போனேன்? குடம் தான் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இந்த கனவை நான் பார்க்கும் பொழுது இந்த சர்வ ஜகத்தும் எனக்குள்ளே தான் இருக்குது கனவு போல. நான் சரீரத்துக்குள்ளே போனேன், இந்த சரீரம் இல்லை, அனைத்து சரீரமும் என்கிட்டேல இருக்குது அப்படின்றதுனால இது வேற நான் என்ன சொல்கிறது இருக்குது. இப்போ நான் சிக்கு உண்டவில்லை, நான் எப்பொழுதும் இந்த அகந்தர்களை சிக்க ஆகவே இல்லை, நான் எங்கும் இருக்கிறவன் தானே. ஒரு மயக்கத்தினால இந்த சரீரம் மட்டும் நான், இந்த மனம் மட்டும் நான் அன்னு சொல்லிட்டு இருந்த அஸ்மிதான்னு பேர். இந்த உடம்பு தான் நான், இந்த மனம் தான் நானுன்ற ஆழமான பதிவு நம்மக்கிட்ட இருக்குல்ல. அதனால தான் நம்ம பொருளை இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறோம், நம்ம கைக்கு இருந்தால் தொடச்சிக்கிறோம், மற்றவங்களுக்கு இருந்தால் போனால் போகுதுன்னு துடைப்போம், இல்லைனா விட்டுடுவோம். மற்ற உடம்புல கொசு கடிச்சா நம்ம என்ன பண்ணுறோம்? கொசு கூட தெரிய பார்க்காம இருக்கிறாங்க. சில பேர் போய் பாவமாக போய் அடிச்சுட்டு வருவாங்க, அது ஏன் தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு. அது கூட செய்யக்கூடாது சில இடத்துல. நம்ம எல்லார் உடம்புகளையும் எல்லா உடம்பு என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா உடம்புலையும் நான் இருக்கிறேன்னு போது எல்லார் உடம்புல நடக்கிற இன்ப துன்பங்களை நான் பார்க்கிறேன், கவலைப்படுறது இல்லை. அதை நீக்குவதற்கு உண்ட உபாயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப சுலபமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த உதாரணத்தை புரிஞ்சுங்க. கனவை சொல்லி அவர், நான் பானைக்குள் சிக்கினவன் அல்ல, அந்த கரணத்தில் சிக்கியவன் அல்ல, அந்த கரண வியாபகத்தினாலும் அந்த கரண வியாபகத்தினால நான் அந்த கரணம் மாத்திரமேங்கிற நினைவு வந்தது. ஆனால் கனவில் நான் பார்க்கும் பொழுது என்னிலல்லவா அநேக சரீரங்களெல்லாம் இருக்கிறத நான் பார்த்தேன். எனவே எல்லா சரீரத்துக்கும் இடம் கொடுக்கின்ற நான் சித்கணம் அப்படின்னு நினைக்கிறார். விஞ்ஞான கணம் என்று தெரிந்து கொள்கிறார். அல்லது ஜடம் சர்வம் விதரிக்தம், இந்த ஜடமாகிய அனைத்துமே நான் உதறி தள்ளிவிட்டேன். சித் ஜடாம் து யஹ த்ரஷ்டா சஹ அச்சுதோ ஞான விக்கிரஹ சயேவஹி மகாதேவஹ சயேவஹி மகாஹரி. இது 4வது மந்திரம். எவன் ஒருவன் சித்தையும் ஜடத்தையும் ஒன்றாக பார்க்கிறானோ, ரெண்டையும் அறிந்து கொண்டானோ, சிச் ஜடானந்து ய திரஷ்டா, எவன் ஒருவன் பார்க்கிறானோ, சக அச்சிதோ ஞான விக்கிரகன, அவன்தான் அழிவற்ற ஞான ரூபி. விக்கிரகன்னா வடிவம், ஞான வடிவானவன். அந்த ஞான வடிவானவன் தான் சித்தையும் ஜடத்தையும் பார்க்கிறான். அவன்தான் சயேவ மகாதேவன், அவனைத்தான் மகாதேவன் என்று வேதங்கள் சொல்லுகிறது. சயேவ மகாஹரி, அவனைத்தான் விஷ்ணு என்றும் சொல்லுகிறார்கள். இங்கே விஷ்ணுவும் சிவனும் மகாதேவனும் ஹரியும் ஒரே பொருள்தான். அந்த பொருள்தான் நான். எப்போ இதை கண்டுபிடிச்சேன்னா, எப்பொழுது நான் சித்தையும் ஜடையும் நான் பார்த்தேனோ அப்படின்னா, சித் ஜடானந்து யஹ திரஷ்டா, எப்பொழுது நான் பார்த்தேனோ. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்களே பாருங்கள், நான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குடத்தில் இருக்கக்கூடிய ஆகாயம் என்ன சொல்லுது? இப்போ குடத்தில் இருக்கிற ஆகாயம் சொல்லுது, நான் ஆகாயமாகிய ஒன்றே ஆகிய அந்த மகேஸ்வரனும் மகாதேவனும் ஹரியுமாகிய நான். இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சேன்? நான் எப்பொழுது ஜடத்தையும் சித்தையும் பார்த்தேனோ. இப்போ ஆகாயத்தை நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? சித்துன்னு வைப்போம், விஞ்ஞானம்னு வைப்போம், ஞான மாத்திரம்னு வைப்போம். அது இப்போ குடத்துக்குள்ளேருந்து பேசுது.
எல்லாமே குடத்தில் இருக்கிற ஆகாயம் தான் பேசிகிட்டு இருக்குது. இப்போ பராகாயம் எங்கே பேச போகுது? இந்த கொடாகாயம் சொல்லுது, நான் ஆகாயமாக உள்ள இருக்கிறது சித்து என்று தெரிந்து கொண்டேன். என்னில் இருக்கிற சித்தும் நான் அறிந்தேன். இந்த குடம்ங்கிற ஜடமாகிய சரீரத்தையும் அறிந்தேன். இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் அறிஞ்சிங்களே. உங்களுடைய ஆத்மா அந்த விஞ்ஞானமயமாக இருக்கிற புத்தியும் நீங்கள் அறிஞ்சிங்க, அது சித்து. அந்த விஞ்ஞானமாக இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் தான் சித்து. இந்த சூல சரீரம் ஜடம். அப்போது ஜடம் சித்து எங்கே இருக்குது? சூக்ஷ்ம சரீரம் சித்தாகவும் ஜடமாகவும் இருக்கிறது. இது ரெண்டையும் யார் பார்த்தாங்க? நான் பார்த்தேன். இதை பார்த்த உடனே நான் எங்கும் இருக்கின்ற அந்த மகாதேவன் அல்லது ஹரி என்று தெரிந்து கொண்டேன். பார்க்கலன்னா என்ன ஆகும்? நான் இந்த சரீரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னு வைங்க, அப்போ சரீரம் தான் நானும் நினச்சிட்டு இருப்பேன். எப்பொழுது நான் சித்தையும் பார்த்தனோ, இந்த அந்த கரணத்தையும் அகங்காரத்தையும் பார்த்துட்டனோ, இது ரெண்டு நாள் பார்க்கப்படிய திருஷ்யமாயிடுச்சு. திருஷ்ய பொருள், திருஷ்யமெல்லாம் ஜடம் தானே. ஆனால் ஜடத்திலும் கூட சித்ரூபமான ஒரு ஜடமும் இருக்கிறது அந்த காரணம், ஜடரூபமான ஜடமமாக இந்த சரீரமும் இருக்கிறது. இந்த ரெண்டுமே ஜடம் இல்லை, அஜடம்னு கூட நான் சொல்லலாம். ஏன் அது ஜடம்னு சொல்லணும்? என்னால் அது ஸ்பூர்த்தம் கிடைச்சிது, என்னால் இருப்பு கிடைக்குது. ஸ்தூல சரீரத்துக்கு இருப்பை நான் கொடுத்தேன், இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அறிவை நான் கொடுத்தேன். இந்த ஆகாயம் தான் ரெண்டுத்தையும் கொடுத்தது. அது வாங்கிக்கிட்டு அது இருக்கிறது போல தெரியுது. இப்போ கனவுன்னு தெரிந்த பிறகு, அது இல்லாத பொருள் எனக்கு தெரிந்த பிறகு, எனக்கு இனிமேல் என்ன, ஹரியும் நானே மகாதேவனும் நானே அப்படின்னு குடத்தில் இருக்கின்ற ஆகாயம் இப்பொழுது பேசுது. அந்த குடத்தின் ஆகாயம் என்ன கண்டுபிடிச்சது? அறிவாக இருக்கின்ற குடாகாயமும் மகாதேவனே, குடமாக இருப்பதும் மகாதேவனே. இந்த சித்தும் ஜடத்தையும் நீங்கள் அறியணும். ராமானுஜகத்திலையும் சொல்லும்போது பரமாத்மா, சித்து, அச்சித்து, இந்த மூன்றும் சத்தியம்னு சொன்னார். இந்த மூன்றையும் நீ அறிந்து கொண்டாய். அறிந்து கொண்ட பிறகுன சித்தும் இருக்கிறது, ஜடமும் இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்தது ஜகத்து. இந்த ஜகத்து எங்கே இருக்குது கேட்டோம்னா, பரமாத்மா தான் ஜகத்தாக இருக்கிறார். உபாதான நிமித்த காரணமாக இருக்கிறதுனால பரமாத்மா தனியாக இருக்கிறாரா? இல்லை, உபாதான காரணமாக நிமித்த காரணமாகவும் சித்தும் ஜடமாக அவரே இருக்கிறார். இதை தெரிந்து கொண்டீங்களா? இதுதான் தத்துவ ஞானம். இந்த தத்துவத்தை தெரிந்த பிறகு, இந்த தத்துவத்தை அறிந்த அந்த குடாகாயம் இப்பொழுது சொல்கிறது, நான் குடாகாயம் அல்ல, நான் மகாகாயம், மகாதேவ ஹரி, எந்த தோஷமும் அற்றவன் அப்படின்னு சொல்லுது. சயேவ ஜோதிஷாம் ஜோதிஹி சயேவ பரமேஸ்வரஹ சயேவஹி பரம் பிரம்ம தத் பிரம்மா அகம் ந சம்சயः. சந்தேகம் இல்லை. ந சம்சயः. அகம் தத் பிரம்மா, அந்த பிரம்மம் தான் நான். எப்படி சொல்கிறாரு? அந்த குடத்தில் இருக்கின்ற அந்த சித்து, இப்போ குடத்தில் இருக்கிறது நம்ம சித்துன்னு தான் சொல்லணும். அது சைதன்யம்னு இப்போ சொல்ல முடியாது. அது சித்தமாக உள்ளே இருக்கிறது. ஆனால் ஒரு குடத்தளவுக்கு தானே அறிகிறது. அது இன்னொரு குடத்தையும் அறியுது இல்லை. அந்த இன்னொரு சித்தையும் அந்த குடத்தில் இருக்கிறது பார்க்குது. பக்கத்து குடத்துலேயும் ஒரு ஆகாயம் இருக்குது, இது பார்க்குது இல்லை. ஒருவேளை இந்த ஆகாயத்தை பார்க்கணும், அது ஒரு ஆகாயம், துண்டுபட்ட ஆகாயம் தான் சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் உங்கள் ஆளுக்கு ஒரு குடத்தில் நம்ம இருக்கின்ற ஆகாயத்தை நான் பார்க்குறேன். இப்போ எனக்குள்ள ஆகாயம் அவங்களும் ஒன்று இருக்குது போகிறது, பல ஆத்மாக்கள் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போது நான் இப்போ கண்டுபிடிச்சது என்ன? என்னுடைய இருக்கிற சித்தும் என்னுடைய ஜடமும் உங்களுடைய சித்தும் ஜடமுமே ஒரு ஆகாயத்தில் இருக்கின்றது. இந்த ஆகாயம் பிளவுபடாததாக இருக்கிறது. இந்த ஜடம் என்று சொல்லக்கூடிய இந்த பானைகள் எல்லாமே மாயா பொருட்களால் இருப்பது போல் தோன்றுகின்றன. அந்த கரண ஜிரும்பநாத், அந்த கரணத்தினாலே இருப்பது போல் அது தெரிகிறது. அந்த கரணம் இருக்குதான்னு கேட்டோம்னா அதுவும் ஞானமயமானது தானே, அது விஞ்ஞானம் தானே, அது அறிவும் தத்துவம் தானே. இப்போ என்னாச்சு? ஒரு சைதன்யம், ஒரு சம்வித்து. அதனால தான் சம்வித்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுது. மற்றதுக்கெல்லாம் சித்துன்னு சொல்லுது. இப்போ சித்துங்கிறது நம்ம என்ன சொல்லணும்? தனித்தனி ஆத்மாக்கள், பிரத்யேக ஆத்மாவை சொல்கிறது. சம்வித் என்பது ஞானஸ்வரூபமான பரமாத்மாவை சொல்கிறது. இப்போ இது சொல்லுது, இந்த குடத்தில் இருக்கின்ற அறிவு சுரூபமான விஞ்ஞான கணமான அந்த சித்து ஒரு ஜோதி.
அந்த ஜோதி குடத்துக்கு தனித்தனியாக இருக்குது. ஆனால் நான் யார்? அந்த குடத்தில் இருக்க ஜோதிக்கு ஜோதி. ஏன் லைட் இல்லைன்னா அந்த லைட்டு எரியாது. அந்த லைட்டு வெறும் சிம்னி தான். நான் தான் ஜோதி. அந்த சிம்னிக்குள்ளே இருக்கும் பொழுது அங்கேருந்து ஒளி வரா மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள்லாம் ஒரு தனித்தனி சிம்னிங்க, கண்ணாடி, அதுக்குள்ளே தீபம் எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே ஒரே தீபம் தான், ஒவ்வொரு சிம்னிக்குள்ளேயும் தனித்தனியாக இருப்பதும் தெரிகிறது. அந்த ஜோதியின் ஜோதி நான் அப்படின்னு சொல்கிறார். ஜோதிஷ் ஜோதி அகம். அந்த ஹரி, நான் மகாதேவனாக இருக்கின்ற நான் தான் ச ஏவ ஜோதிஷாம் ஜோதி. பிரகதாரணி உபதேசத்தில் இது வருது, அந்தர்ஜோதி பிராமணத்தில். ஜோதிஷாம் ஜோதிஹி, அந்த ஜோதி தான், அந்த ஜோதிக்கு ஜோதியாகிறது தான். குடாகாயத்தில் தெரிகின்ற அந்த சித்தினுடையது, எங்கும் இருக்கின்ற சம்வித்து தான் பரமேஸ்வரக. அதைத்தான் பரமேஸ்வரன் என்று சொல்கிறார்கள். சயேவ, அதுதான், ஹி, உண்மையாகவே, பரம்பிரம்ம, இந்த பரம்பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சிருஷ்டிக்கு எப்பொழுதும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஞான சொரூபமானது. தத் பரபிரம்மா அகம் ந சம்சய, அந்த தான் நான் என்ற வஸ்து, இந்த குடத்தில் இருக்கின்ற நான் அந்த பரபிரம்மம் தான் என்று எதனால் கண்டுபிடிச்சது? இந்த பானையை அது எப்படி புரிஞ்சுக்கிட்டதுங்கிறத வச்சு தான். நம்மள பானையை நான் என்று சொல்லிச்சு. இப்போ பானையை நான் என்று சொல்லவில்லை, விதரிக்தம், ஜடம். அது மட்டுமல்ல, என்னுடைய சொப்பனம் மாதிரி, கனவு மாதிரி, என்னுடைய கற்பிதம், நான் உள்ளே சிக்கியிருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு கற்பிதம் அப்படின்னு சொல்ல. ஜீவக சிவக, சிவோ ஜீவக, சஜீவக, கேவல சிவக, துஷேன பத்தோ व्रीहि स्यात् तुष अभावेन தண்டுலக. இன்னொரு உதாரணம், இந்த குடம் பானை, குடம் ஆகாயம்ங்கிறத ஒரு நெல்லும் அது மேலே இருக்கிற அரிசியும் அது மேலே இருக்கக்கூடிய நெல்லும். நெல்லுன்னா உமி அல்லது தவிடு ரெண்டுமே எடுத்துக்கங்க. விரீஹி என்றால் அரிசி. இந்த விரீஹிங்கிறது தான் ரைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் மாறிடுச்சு. ரீஹிங்கிறது ரைஸ் அப்படின்னு மாறிடுச்சு. விரீஹி துஷேன பத்தோ, இந்த உமியால் பந்தப்பட்டிருக்கிறது, உள்ளே இருக்கிறது. துஷா அபாவேன, அந்த உமியை நீக்கின உடனே தண்டுல சியாத், தண்டுலம்னா அரிசி, ரெண்டு பேர் இப்போ பிரித்து எடுக்கப்பட்டது. விரீஹின்னா நெல். இந்த நெல்லானது உமியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த உமியை நீக்கின உடனே அங்கே தண்டுலம் இருக்கிறது. இப்போது உள்ளே இருக்கின்ற ஆகாயம் குடத்தால் மூடப்பட்டிருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த குடத்தை நாம் உடைத்து விட்டால் அங்கே ஆகாயம் இருக்கிறது. தண்டுல ஏவ அந்த சொல். இப்போ அது எது அப்படின்னு கேட்குறாரு. அந்த இப்படி நீங்கள் குடத்திலிருந்து விடுபட்ட அந்த ஆகாயம் எதுன்னு கேட்டோம்னா அது ஜீவன் தான். சிவக, ஜீவக சிவக, சிவோ ஜீவக, அந்த சிவன் தான் இங்கு ஜீவனாக இருக்கிறார். சஜீவ, அந்த ஜீவன் தான், அந்த குடத்தில் இருந்தவன் தான். கேவலக சிவ, ஒன்றேயான சிவன், பல சிவன் இல்லை. அதனால் விசிஷ்டாத்வைதம் இங்கே வந்து நீக்கப்படுது. அவன் இந்த கேவல சிவ, அந்த ஒரே சிவன் தான் இங்கே இருக்கிறான் என்று இந்த மந்திரமும் தெளிவாக சொல்லுகிறது. ஏவம் பத்தஸ்ததா ஜீவக கர்மநாசே சதா சிவக பாசபந்தஸ்ததா ஜீவக பாசமுக்தக சதாசிவ. சதாசிவ முடிஞ்சு போச்சு. 7வது மந்திரம். இவ்வாறு இந்த பானையாலும் இந்த உமியாலும் பந்தப்பட்டதாகத்தான் இந்த
அந்த சைதன்யம் தன்னை ஜீவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. ஏவம் பத்தஸ்ததா ஜீவக, இந்த கட்டினால்தான் அது ஜீவன் என்று தன்னை அது அனாதி காலத்திலிருந்து கருதி கொண்டிருக்கிறது. கர்மநாசே சதாசிவ, அதனால் கர்மங்கள் உண்டாகிறது. எப்பொழுது அது துறவி அடைகிறதோ அது கர்மநாசம். கர்மநாசங்கிறது சந்நியாசம் அல்லது துறவு. துறவுங்கிறது என்ன அர்த்தம்னா, எதை நீங்கள் துறக்க போகிறீங்க? துறவுங்கிறாங்களே, எதுங்க துறவு? கர்மநாசம் தான் துறவு. கர்மநாசம் எப்படி உண்டாகும்? எப்போங்க கர்ம நாசமாகும்? கர்மம் எதுக்குன்னு கேளுங்க. கர்மம் எதற்காக? அதில் ஒரு சுகம் கிடைக்கிறதுனால தானே, அதில் பலன் கிடைக்கிறதில்ல. இப்போ கர்மம் ஒவ்வொன்றுமே பலனை முன்வைத்து தான் கர்மமே உண்டாகுது. ஒரு கர்மத்துக்கு பலனா யாரும் அந்த கர்மம் செய்வாங்களா? பலனில்லாத கர்மம் இருந்து அந்த கர்மத்தை யாரும் செய்யறதில்லை. அப்போ எல்லாரும் எதுவும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பலன் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒன்றை அடைய வேண்டியும், ஏதோ ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும் கர்மங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்மம் செய்யாத யாருமே இல்லை. அத்தனை கர்மமுமே பலன் குறித்திருக்கிறது. பலன் தான் கர்மத்திற்கு காரணமாக இருக்கிறது. பல சங்கம்னு சொல்கிறார். அந்த பல சங்கத்தை நாம் விட்டுட்டோம்னா கர்மத்தை விட்ட மாதிரி தானே. எந்த ஒரு கர்மம் பலன் தரலையோ அது கர்மம் இல்லை. இது என்னையா வேலை, ஒன்றும் உண்டாகலை, அது வேலையா, அதுக்கு எதுக்கு கூலி கொடுக்கணுங்கிறான். எந்த பலனும் தராதது ஒரு வேலையாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ பல தியாகம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கர்ம தியாகம் அதில் வந்துடுது இல்லை. அப்போ ரெண்டு விதமாக இருக்குது. சரி, பல தியாகம் வச்சுட்டு கர்மத்தை வச்சுக்கிட்டோம்னாலும் கர்மம் செய்யாதவனாக இருக்கிறோம். ஆனால் கர்மமே தியாகம் பண்ணிட்டோம்னா அதுவும் கூட மிச்சம் இல்லைல்ல, பலன் நமக்கு வேண்டியதில்லை. இப்போ தியாகங்கிறது கர்ம பலத்தை விட்டு கர்மத்தை செய்வது. சந்நியாசங்கிறது கர்ம சந்நியாசம், கர்மத்தையும் நாம் விடுவிடுது. ஏனென்றால் எல்லா கர்மங்களே தோஷமுடையதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பலனை விட்டாலும் கூட கர்மம் செய்துட்டீங்க இல்லையா, அதுக்கு ஒரு தோஷம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் தோஷம் இருக்குதுன்னா, நீங்கள் பலனை விட்டு நீங்கள் சில காரியம் செய்திருக்கீங்க. அது ஏன் தோஷம்னா, சில பேருக்கு அது இடையூறாக இருக்குது. உங்கள் மனசை பக்குவப்படுத்துறது தான் கர்மயோகம். தியாகத்தினால மனசை நீங்கள் வைராக்கியம் அடைவீங்க, விவேகத்தை பெறுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்நியாசம் உங்களுக்கு உண்டாகும். சந்நியாசங்கிறது கர்மத்தையே விடுவீங்க. இப்போ முதல்ல கர்மத்தை விடுன்னு சொன்னோம்னா உங்களால் வாழ முடியாது, ஜீவனமும் முடியாது. இந்த உலகத்தில் சந்நியாசம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சன்னியாசி ஒரு வேலையும் இல்லாமல் ஞானம் படிக்கிறேன்னு சொன்னால் எங்கே இருக்குது? நம்ம அத்வைத வேதாந்த குருத்தை அப்படி அலோவ் பண்ணுறது இல்லை. எல்லாம் அவங்கவுங்க சொந்த வண்டியில் வந்துட்டு போகின்ற, அங்கேயே சோறு போட்டு சொல்லிக் கொடுக்கறது நம்மளால் முடியல. ஒருவேளை அப்படி சோறு போட்டு சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னோம்னா அது கற்றுக்கிறவன் தான் வருவான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் இடம் அப்படின்னு சொன்னோம். இப்போ சன்னியாசிகள் யாருன்னா, எந்த ஒரு சுகத்தையும் விஷயங்களிலிருந்து பெறாமல் ஆத்மானந்தத்தில் இருக்கிறவனுக்கு இது வர முடியும். இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு நம்ம செய்ய முடியல. அதனால தான் நிறைய குருநாதர்கள்லாம் ஆசிரமத்தை விட்டே தனியாக போய் தனியாக இருக்கிறாங்க, ஏகாந்தமாக இருக்கிறாங்க. இந்த ஆசிரமே நமக்கு ஆகாதுன்னு. அதனால் பகவான் சொல்கிறாரு, நீ கர்மத்திலே இருந்துக்க. இப்போ கர்மத்தின் மூலமும் நம்ம ஒரு மன தூய்மை அடைகிறோம். கிட்டத்தட்ட இந்த அத்வைத வேதாந்தத்துக்கு வந்துட முடியும். எவன் ஒருவன் இந்த சமதமத்தில் போயிட்டு திதிக்ஷாவும் சமாதானமும் முழுமையாயிட்டானோ அவன் கிட்டத்தட்ட அவன் பிரம்மன் தான். அவன் ஏகாந்தத்திலும் மோனத்திலையும் சந்தோஷத்திலும் இருக்கிறான். வைராகியம் வந்த பிறகு அதில் ஒரு ஆனந்தம் இருக்குல்ல. வைராகியம் பெரிய ஆனந்தங்க. பற்று விட்ட பிறகு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. தியாகம் வந்த பிறகு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. ஏன்னா பலனை தியாகம் பண்ணும் பொழுது கர்மமும் போயிடுது. பலனுக்கு தேடி நம்ம போகும்போது கர்மம் வளருது. பலனை தியாகம் பண்ணும்பொழுது கடைசியில் என்ன பண்ணு, கர்மத்தையும் நீங்கள் விட்டுடுவாங்க ஆகிறீங்க. அது தோஷம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ என்னாச்சு, இந்த பலன் எல்லாம் கர்மம் செய்த அளவு தானே வருது. கர்மம் அனித்தியம்னா பலனும் அனித்தியம் இல்லையா? இதை எப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் வாழ்நாள் முழுக்க கர்மம் செய்து ஓஞ்ச பிறகு கையும் காலம் தானே மிச்சம். காடு விளைஞ்சன மச்சான், நமக்கு கையும் காலம் தானே மிச்சம்.
நம்ம இப்படி இவ்வளோ பாடுபட்டாங்கட கடைசியில் இது 2 தானா மிச்சமாக இருக்குது. விளைஞ்ச நெல்லெல்லாம் காணுமே, எல்லாம் சோறாக போச்சு, தின்னுட்டோம், காற்றுல ஆவியாக போச்சு. கடைசியில் இந்த சரீரம் தான் இருக்குது. இந்த சரீரம் எப்பவுமே கர்மம் செய்து செய்து ஒரு பலனும் மிஞ்சலையே அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். பல இடத்துல நம்ம போய் பார்க்குறான். வியாபாரங்களை மாற்றுறான், தொழிலை மாற்றுறான், கர்மங்களை மாற்றுறான், பணத்தை தேடி தேடி பார்க்குறான். அந்த பணம் எவ்வளவு வந்தாலும் அது போதும்னு மனசு மட்டும் சொல்லுவதே இல்லையே. இந்த நான் மனத்தை போதும்னு சொல்கிறதுக்கு தானே பணத்துக்கு நான் போனேன். ஆனால் அந்த பணம் தான் இன்னும் கூட மேலும் போதாததுன்னு காட்டிக்கிட்டே இருக்குது எனக்கு. இந்த பணம் எனக்கு போதும்னு நினச்சி போன பிறகு அது கிடைச்ச பிறகு இது போதாதுன்னு அந்த பணமே எனக்கு சொல்லுது. 1000 ரூபாய் தானா, இன்னும் 2000 இருக்குதே. ஏன்னா நிரதிசயம் இல்லை அது. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கு மேல் இன்னொன்று இருக்கிறது. விமானமே வாங்கிட்டோம்னாக்கா ராக்கெட்டுன்னு இன்னொன்று இருக்குது. ராக்கெட்டே வாங்கினாலும் மெர்க்குரிக்கு தான் போக முடியும், வீனஸுக்கு போக முடியாது. மெர்க்குரியே வாங்கிட்டோம்னாலும் வீனஸ் வாங்கிட்டாலும் ஜூபிட்டர் போக முடியாது. இன்னும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. இது எதுவுமே இனிமேல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று நித்தியமும் சர்வ வியாபகமும் தான். எப்போ நீ சர்வ வியாபகம் ஆயிட்டியோ, உனக்கு அப்பால் வேறு எதுவுமே இல்லையோ, அது வரைக்கும் நீ போதாக்குறை தான். அது தேவேந்திரனாக இருந்தாலும் சரி, அவன் இந்திரஜாலம் பண்ணாலும் அவன் போதாதவன் தான். ஏன்னால் அவன் ஒரு சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அப்போ எவன் ஒருவன் கர்மநாசே சதாசிவன். இப்போ கர்மநாசங்கிறது என்னங்க? இது ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி செய்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது. கர்மநாசங்கிறது என்ன? பலனை குறித்து செய்கின்ற கர்மங்கள் அது எப்பவுமே காமிய கர்மமாக இருக்கும். காமிய கர்மம் தான் பலனை குறித்து செய்வது. நிஷ்காமிய கர்மம் இருக்கலாம்ல. அப்போ கர்மம் இருக்குது, ஆனால் காமம் இல்லை. அப்போ கர்மத்தை நீ நிஷ்காமியமாக செய்டா அப்படின்னு சொல்கிறார். அப்போ காமிய கர்மம் போயிடும். நிஷேத கர்மத்தை நீ விட்டுடு. அது எல்லாரும் விட்டுட்டாங்க. இந்த ஆன்மீகத்தை வந்தவங்கெல்லாம் நிஷேத கர்மம் செய்ய போகிறதில்ல. நிஷேத கர்மம் என்ன? வேதம் பரிந்துரைக்காத கர்மங்கள், வேதம் செய்யாதே என்று தடுக்கின்ற சில கர்மங்கள் இருக்கு. பொய் பேசாதே, மாமிசம் உண்ணாதே, சுராம்னா பிபதே, சாராயம் குடிக்காதே, பிற பொருளுக்கு ஆசைப்படாதே, பொய் சொல்லாதே. இதெல்லாம் நிஷேத கர்மம். அதை நம்ம விட்டுடுறோம். ஆனால் காமிய கர்மத்தை விடுறதில்லை. காமிய கர்மங்கிறது இன்பமாக சாப்பிடணும், விதவிதமாக உடுத்திக்கணும், பல இடங்களுக்கு போய் ஆனந்தம் படணும், இன்னும் நிறைய பணத்தை சேர்த்து பேங்க்கில் இருந்து போட்டு அதை எண்ணி எண்ணி பார்க்கணும். இந்த பொருளை கொண்டு என்னென்ன செய்வேன்னு கற்பனையிலே வாழ்ந்தணும். அந்த செலவே பண்ண மாட்டாங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் மட்டும் இருக்குது. அப்படியே பேலன்ஸ் அப்படியே அந்த ஒரு பைசா குறையாமல் பார்த்துக்குவாங்க. ஆனால் அது பார்க்க போதெல்லாம் இன்னும் இதை வாங்க முடியும், இதை வாங்க முடியும், இதை வாங்க முடியும். நான் நினச்சேன்னா இப்போவே நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடுவேன், இதை நான் என்கிட்ட இருக்க பொருளுக்கு நான் இன்னொன்று வாங்கிடுவேன். இப்படி இந்த நினைவு இருக்குது பார்த்தீங்களா? என்னால் அடைய முடியுங்கிற ஒரு திருப்தி அது பணம் தருது. ஆனால் நீங்கள் அடைஞ்சிட்டேன்னு வச்சுங்க, பணம் போயிடும். ஆனால் அடைய முடியுங்கிற எண்ணத்தை நீங்கள் கற்பனை எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். எத்தனை காலம் ஒன்று சுகமாக இருக்கலாம். அவன் தான் லோபங்கிறான். அவன் ஒன்றுத்துக்கு மட்டும் ஆசைப்படல, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான். ஆனால் எதையும் வாங்க மாட்டேங்கிறான். அது வாங்குகிற பொருள் என்கிட்ட இருக்குதுங்கிற பாதுகாப்பு, அர்த்தம். இந்த அர்த்தம் உனக்கு ஒரு இன்பம் தருது. இந்த அர்த்தத்தை கொடுத்து இன்பம் வாங்கிட்டான்னா அர்த்தம் போயிடும். அந்த அன்பை அது செய்ய மாட்டான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ பொருளுக்காக அனுபவிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு சென்ட்டு 5 லட்சம் இருக்கும். 1 ஏக்கர் அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் இல்லை? அது மாதிரி 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் இருக்குது. தனியாக ஒரு ஆள் இருக்கிறார். டிவி கூட கிடையாது. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. ஏதோ பழைய பால், டீ. அப்புறம் அவர் ரொம்ப லக்ஸரி அப்படின்னு போனோம்னா ரோடு மேலே அப்படி நடந்து ஒரு பன் வாங்கி சாப்பிடுவார். எப்பவுமே அவருக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு கெத்துன்னா, அது கெத்து தானே. எனக்கு 5 ஏக்கர் நல்லா இருக்குது, 5 கோடி. நான் நினச்சா அனுபவிக்கிறதே இல்லை. அவன் கிருப்பனை அப்படின்றார். கற்பனை, ஐயோ பாவண்டா அவன் அப்படின்னு சொல்கிறார். அது கார்பண்ய தோஷங்கிறார். இந்த அசிங்கமாக இருக்குது, அதுக்கு ஒரு கொஞ்சம் அழகாக சொல்கிறார்.
முதல் அத்தியாயத்திலே அவர் சொல்கிறார், கார்பண்ய தோஷம், ஏன்டா இப்படி வந்து புலம்புற, நீ அளவற்றவன் என்று தெரிந்துக்க. இப்போ கர்ம நாசங்கிறது பலனை குறித்து செய்கின்ற கர்மத்தை மட்டும் விடுவது. அப்படி விடும்பொழுது நான் சதாசிவன் என்று அறிகிறேன். நான் சதாசிவனாக இருப்பதனால், நான் நிறைவுடையவனாக இருப்பதனால், முழுமையாக இருப்பதால், சர்வ மங்களம், எப்பொழுதும் மங்களமாக இருந்தால் சதாசிவம், எப்பொழுதும் மங்களம்னா பூர்ணம். பூர்ண கும்பம் தான் மங்களம். மங்களத்தின் சின்னவே பூர்ண கும்பத்தை தானே வச்சுருக்கிறாங்க. பெரியவங்களை யாராவது பூஜிச்சுட்டு வந்தாங்கன்னா கையில் பூர்ண கும்பத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் முழுமை, வணங்கத்தக்கவர், பூர்ணம், குறைவற்ற நிறைவு அப்படிங்கிறத ஒருத்தன் நினையும் போது பலன் குறித்த கர்மங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் பலனை எதிர்பார்க்காது செய்கின்ற உன்னதமான கர்மங்கள் நிற்கின்றன. அவரும் அப்புறம் தொடர்ந்து கர்மம் செய்கிறார். அவர் செய்கிற கர்மங்கள் எல்லாம் பல பேர் மக்களுக்கு அது பயனுள்ளதாக அமைகிறது. முன்ன தனக்கு மட்டுமே அவன் செய்து கொண்டிருந்தான், இப்போ அதே அவன் செய்கிறான். அவனுக்கு அந்த பலனும் தேவையில்லை. ஆனால் அவன் செய்கின்ற கர்மத்தினால் லட்சக்கணக்கான மனிதர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜர், அந்த பலன் அவனுக்கு தேவையில்லை. அவன் வந்து உதாசீனனாகவும் சதாசிவமாகவும் மங்களமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அன்றாட உணவுக்கும் இதுக்கும் அவனே இல்லாவிட்டால் வாயில் கொண்டு ஊட்டிடுவாங்க. ஆனால் அவனை நம்பி ஒரு 500 குடும்பம் 600 குடும்பம் இருக்குது வைங்க, அவன் ஓயாமல் உழைக்கிறான். அது கர்ம நாசம்ங்கிறார். செய்து கொண்டே செய்யாமல் இருப்பது. அந்த கர்த்திருத்துவ பாவம் போயிடுச்சு. ஏன்? போக்திருத்துவ பாவம் போயிடுச்சு. போக்தாவை அழிச்சிட்டோம்னா கர்த்தா நீர் போயிடுறான். அப்போ அவன் சாப்பிட்றது இல்லையான்றதான், அவன் தான் ஆத்மா, அவன் வந்து சாப்பிட போகிறான். வாய் சாப்பிடுது, உடம்பு சாப்பிடுது, பசிக்கு அது வந்து நிரப்பிக்குது, எப்போ வேணுமா தண்ணி குடிச்சிக்குது. நான் தாகித்தவன், நான் பசித்தவன்ற உணர்வே அவன் போயிடுச்சு. இது 12 மணி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம்னா இந்த உடம்பு கொஞ்சம் அமைதியாக இருந்துடும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி, தண்ணி குடிச்சிட்டோம்னா இப்படி இருக்கலாம் அப்படின்னு அந்த உணவையும் பொருளையும் உடையும் அவன் எப்படி பயன்படுத்துகிறானா, இந்த ஜீவனத்துக்காக, இந்த மெயின்டெனன்ஸுக்காக. இந்த பரமாத்மா குடியிருக்கின்ற இந்த வீடை, கோயிலை நாம் நல்லா வச்சுக்கலாம். தலையை வந்து நெத்திக்கு அழகுபடுத்திக்கிட்டாக்கா, நெத்தியில் ஏதாவது ஒன்று இட்டுக்கிட்டோம்னா பரமாத்மாவுக்கு அலங்காரம் பண்ணேன். குளிச்சாக்கா அவருக்கு ஸ்நானம் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டாக்கா அவருக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கிறேன். நடந்தாக்கா அவருக்கு பிரதட்சணம் பண்ணியிருக்கிறேன். ஃபேன் போட்டுக்கிட்டேன்னா அவருக்கு நான் சாமரம் வீசுகிறேன் அப்படின்னு பரமாத்மாவை தன்னில் இருப்பனாக பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் தான் நான் சதாசிவன் அப்படின்னு சொல்கிறான். பாசபந்தஸ்ததா ஜீவக பாசமுக்த சதாசிவ என்று சொல்கிறார். எப்பொழுது இந்த பாசமும் போயிடுச்சோ, இந்த பாசங்கிறது பற்று, கர்மமும் போச்சு, கர்ம பலனும் போச்சு. கர்ம பலன் தான் பாசம், அதுதானே பிடிச்சி வைக்குது. இந்த பாசங்கிறதெல்லாம் என்ன? கர்ம பலன் மேலே இருக்கின்ற விருப்பம் தானே. அதுவும் நாசமிறகு சதாசிவன் தான் இருக்கிறான் என்று 7வது மந்திரம் சொல்லுது. மொத்தம் 15 மந்திரங்கள். இன்னொரு வாரம் கூட நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால அவசரமாக நம்ம முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யதா சிவமயோ விஷ்ணுரேவம் விஷ்ணுமயः சிவः யதாந்தரம் ந பஷ்யாமி ததா மே ஸ்வஸ்தி ஆயுஷிஹி. இது வந்து 9வது மந்திரம். இங்கே ஒரு டிக்ளரேஷன். இந்த பானையில் இருக்கிறவன் பேசுகிறான். சிவன் என்றும் விஷ்ணு என்றும் 2 இல்லை. சித் என்றும் ஜடம் என்றும் 2 இல்லை. சக்தி என்றும் சக்தன் என்றும் 2 இல்லை. மண் என்றும் பானை என்றும் 2 இல்லை. இருப்பது ஒன்றே. ஒன்று இயக்கமுடையது, ஒன்று இயங்காதது. இயக்கத்துக்காக தன்னை மாற்றிக்கும் பொழுது அது இயங்குபவனாக தெரிகிறது. சிருஷ்டி ஸ்திதிலயம், கனவு நனவு உறக்கம் சமாதி இதெல்லாம் இயக்கத்தில் அடங்குது. இயங்காததாக அங்கு உள்ளே இருக்கிறது. என்னிடமே இயக்கமும் இயக்கமின்மையும். அந்த இயக்கத்தை வந்து பிரகிருதின்னு சொல்லுவோம், இயங்காதது புருஷன்னு சொல்லுவோம். புருஷனும் பிரகிருதியுமாக இருப்பது யார் என்று கேட்டால் ஒன்று தான் அங்கே இருக்குது. அதை நீ சிவன்னு சொல்லு. இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஹரின்னு சொல்லு. இயங்காததை பார்த்தா சிவன்னு சொல்லு. இப்போ இயங்குவதும் ஹரிதான் சிவன்,
சிவன் தான் விஷ்ணு அப்படின்னு நம்ம இப்போ சரீரமே நான், சரீரியும் நான், சரீரியும் சரீரமும் ரெண்டு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உபாதியும் தேவையில்லை. உபாதிங்கிறது ரெண்டு பேரும் உபாதி எங்கே இருக்குது? உபாதி ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள்னா உபாதியை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். பூவை எடுத்து வச்சுட்டு ஸ்படிகம் பியூர்னு சொல்லலாம். இது எப்போயும் சபாதிகமாக தான் இருக்குது. சோபாதிகம் சொல்கிறோம். எப்பொழுதும் சுபாதியை உடையவதாக தான் இருக்குது. அதனால் உடையவர் அப்படின்னு பேர். இப்போ உடையவர் எப்பவும் நம்மளை உடைமையை வைத்து கொண்டு தான் இருக்கிறார். நாமெல்லாம் அந்த அச்சித்து ஆகிய பொருளெல்லாம் அவருக்கு உடைமை. சித்து மட்டும்தான் அவர். அதனால் அவர் வெளிப்பட்டிருக்கும் போது சித்தும் ஜடமுமாக அவர் தோற்றம் தருகிறார். சித்து மச்சித்துமாக இருக்கிறார். அப்படி அவர் இருக்கிறார். சித்து மச்சும் சேர்ந்தவராக இருக்கிறார். அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படி பார்த்தோம்னா அது விசிஷ்டாத்வைத துணியில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். யதா சிவமயோ விஷ்ணுரேவம், சிவமயமாக இருப்பற இந்த அசையாத பொருளாக அவ்யயமாக நிர்குணமாக ஒன்று இருக்குதே, அது யாருன்னா இந்த குணம் தான் அப்படி இருக்குது. குணமாக அப்படி இருக்குது, நிர்குணமா வேற யார் இருக்க முடியும்? நிர்குணமா சொல்லுங்க. நிர்குணமாக யாரால் இருக்க முடியும்? குணமாக இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். குணமே இல்லாதவனே நிர்குணன் ஏன் இப்படி சொல்ல முடியும்? என்னையா அது? பானையை தான் நம்ம மண்ணுன்னு சொல்ல முடியும். மண்ணை நம்ம மண்ணுன்னு சொல்ல போகிறதே கிடையாது. பானைகளும் பொம்மைகளும் பார்த்தா இதெல்லாம் மண், இது மண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ நிர்குணமாக இருப்பது யாருன்னு கேட்டோம்னா சகுனமாக இருக்கிறது தான். சகுனமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நிர்குணம் தான். பாடினது யாருன்னு கேட்டால் பாடகன். அவர் பாடாத போது எவரோ அவர் தான் பாடுகர். பாடாதவரும் வரே, பாடுபவரும் வரே. பாடுபவர் தான் பாடாதவர், பாடாதவர் தான் பாடியிருக்கிறார். வேற யார் பாடுவாங்க? இப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாயை பொறுத்தோ சரீரத்தை பொறுத்தோ நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. இந்த மனம் அந்த கரணத்தை பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை. அது இருக்கும். இந்த அந்த கரணத்தை பாதுகாக்கிறது எவ்வளோ செலவு பார்த்தீங்களா? அந்த கரணத்தை எப்பவுமே ஆனந்தமாக அது வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ பாடு. ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகன் தலைகீழ தொங்குவான் மரத்தில். அந்த குழந்தை அப்போ தான் சிரிக்கும். கால் வலிக்கிட்டு இறங்கினார்னா ஆட ஆரம்பிச்சிடும். மறுபடியும் தொங்குவான். அப்புறம் ஒரு அம்மா என்ன இந்த கூத்து அப்படின்னு ஒரு அடி பலார்னு கொடுத்தாங்க. அந்த குழந்தை அட்டோட வாய முடிச்சு பத்திரமா. இப்போ இந்த அந்த கரணத்தை குஷியாக வச்சுக்கணும்னு எவ்வளோ செலவு. பல கோடியாக சம்பாதிச்சோம் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டேக்ஸ் கட்டுறாங்க, டிரான்ஸ்எகுவேஷன் பண்ணுறாங்க. அடுத்தது தேர்தல் நின்று அது மட்டும் டபுள் மடங்கு சம்பாதிச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன இந்த அந்த கரணத்தை அழாமல் பார்த்துக்கணும். ஒரு அடி கொடுத்தாங்க பாருங்க, தத்துவமசின்னு ஒரு அடி. அது தாண்டா நீ, இது தாண்டா நான். இங்கே என்ன ரெண்டு இருக்குது? நாம் அந்த கரணத்தை தாஜா பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக தலைமுறையாக வாழறது, ஒளிஞ்சிக்கிறது, பணத்தை அதிகமாக சேர்த்துக்கிறது, விதவிதமாக மேக்கப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வேஷங்க அத்தனையும். நிறைய பேர் இந்த அந்த கரணத்துக்கு பயந்து அவங்க வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா ஒளிஞ்சிட்டு இருக்குது அந்த கரணத்துக்கு பயந்து. இங்கே சொல்கிறாரு, இதனால் சிவனும் ஈஸ்வரனும் ஒன்று தான். இதை நீங்கள் பக்திக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம். வெளியெல்லாம் சண்டை போடுறாங்களே, அது நம்மளுடைய கிளாஸில் அந்த டிஸ்கஷன் வர்றதில்லை. நாம் ஹையர் லெவலில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். யதா அந்தரம் ந பஷ்யாமி, எப்பொழுது நீ வேறொன்றை பார்க்கவில்லையோ, யதா எப்பொழுது, அந்தரம் வெளியே, இடை உனக்கு வேறாக, ந பஷ்யாமி அந்தரம் பஷ்யாமி உனக்கு வேறாக எதுவும் பார்க்கவில்லையோ, ததோ அப்பொழுது, ஸ்வஸ்திதி ஆயுஷுகு நீ ஆயுள் முழுக்க நீயாக இருக்கிறாய், பரபிரம்மமாக இருக்கிறாய். அந்தரம் பஷ்யாதி. அப்போ அந்த பூமாங்கிற பூம வித்யாவில் அப்படி தானே சொல்கிறாரு. எப்பொழுது அந்தரம் பார்த்தானோ அப்போ பயம் வந்துடுது. தனக்கு வேறாக ஒன்றை பார்த்து, யதா அந்யத்து பஷ்யதி அந்யத்து ஸ்ருணோதி அந்யத்து விஜானாதி ததல்பம் அப்படிங்கிறது அந்த வேத மந்திரம். எப்பொழுது இன்னொன்றை பார்த்தானோ, இன்னொன்றை கேட்டானோ, இன்னொன்றை நினைத்தானோ, அப்பொழுது அவன் அல்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அனந்தமாக அளவற்றவனாக மாத்திரமாக இருக்கிறீங்க, மாத்திரமாக இருக்கிறீங்க. அப்போ ஒரு பூனை நினச்சிட்டிங்க.
அப்போ அளவற்றது ஒரு பூனை அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க? உங்களோட சைதன்யம் முழுக்க பூனை முழுக்க நிரம்பி இருக்குது. பூசணிக்காய் பார்த்த உடனே டப்புன்னு அப்படியே சைதன்யம் பூசணிக்காய் ஆகிடுது. என்னடா அளவற்றவன் எப்படி இவ்வளோ சின்ன பொருளானா? அல்பமாயிட்டானே. அப்போ அளவற்ற நீ ஆனந்தம். நாளைக்கு பல்லு பிடுங்க போகிறாங்க, கொடுத்துருக்கிறாரே இந்த வலி அப்படின்னும் போது அந்த பல்லளவுக்கு நீங்கள் குறைஞ்சிட்டல. என்னென்ன உங்களுக்கு எண்ணங்கள் வருதோ அந்த எண்ண அளவு நீங்கள் சுருங்கிடுறீங்க. அதை தான் சொல்கிறாரு. எதா அந்தரம் நான் இந்த எண்ணங்களை நான் எப்பொழுது பார்க்காமல் இருந்தேனோ, அந்தரம் எனக்கு வேறாக எனக்குள்ள ஒன்று தோன்றுது. நான் சைதன்யம், எனக்கு வேறாக ஒன்று எண்ண அலைகளாக வருது. அது நான் என்று தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. சமுத்திரம் அலைகளை நான் தான் அங்கே அப்படி துடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சமுத்திரம் அளவற்றவன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த எண்ணங்களை எனக்கு வேறாக நான் பார்த்து விட்டேன் என்றால் நான் அல்பம். அந்த அளவுக்கு நான் சுருங்கிடுகிறேன். எண்ணங்களை கண்டும் காணாமல் இருந்தேன் என்றால் பூனை நினச்ச பிறகு என்ன ஆகுது? பூனை அளவுக்கு சுருங்கிறது மட்டும் இல்லை, பூனைக்கு பால் கொடுத்தோமா, பூனை வந்துட்டு போயிருக்குமா, ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் அது குடிச்சிருக்குமோ, வெளியே வெறிச்சிட்டு போயிட்டோமோ அப்படின்லாம் பூனையை தொடர்ந்து இப்போ நிறைய எண்ணங்கள் வந்துடுது இல்லை. இப்போ ஒன்று பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அநேகமாயிடுச்சு. எதையும் பார்க்கலன்னா எந்த பொருள் வந்தாலும் பூனையோ பூசணிக்காயோ பனையோ மலையோ ஈஸ்வரனோ கூட வந்து ராமரோ வந்தால் கூட பார்த்த உடனே அதை விட்டுடணும். விட்ட உடனே இன்னொரு யாராவது வருவாங்க, என்னளவு சுருக்க பார்ப்பாங்க. நான் சுருங்க மாட்டேன் போ. இன்னொரு எண்ணம் வருது, என்னை சுருக்கிறதுக்கு நீ அது எத்தனை பண்ணும், என்னை பற்றி திங்க் பண்ணு, என்னை பற்றி யோசனை பண்ணு அப்படின்னு உடனடியாக அதை ஊதிட்டோம்னா ஒவ்வொரு முறையும் எண்ணங்களை நாம் பார்க்காமல் விட்டுவிட்டால் எதா அந்தரம் ந பஷ்யாமி ததா அப்பொழுதே அந்த நேரத்தில் ஸ்வஸ்தி ஆயுஷுகு என் ஆயுள் முழுக்க நான் என்னிலே இருக்கிறேன். ஸ்வஸ்திதி, ஸ்வஸ்தினா நான் நானாக இருக்கிறேன், இன்னொன்றை பார்க்காதவரை. இந்த நான் யாரு? சிவம் ஹரி என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். त्वदेत् अज्ञान निर्माल्यम सह अहम भावेन भूजयेत्. தஜேத்னாக்கா தியாஜ்யம், தியாகம், விட்டுவிடுதல். அஞ்ஞானம், அஞ்ஞானத்தை விடணும். அதுக்கு பேர் நிர்மால்யம்ங்கிறாங்க. மாலான்னா கழுத்தில் போட்டுற மாலை, நிர்மால்யம்னா மாலை கழட்டிடுறது. கோயில்களில் நிர்மால்ய தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குருவாயூரில் தான் அது ரொம்ப ஃபேமஸ். நம்ம ரொம்ப ஏர்லி மார்னிங் போனோம்னா நேற்று நடந்த பூஜையில் நடந்த அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் நிர்மால்யமாக இருப்பார். மாலை இல்லாமல் அவர் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏகப்பட்டது, அவர் முகத்தையே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம தேடணும் மலர் மாலைகள் நடுவில். கோயில்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. தேரில் வரும்பொழுது அந்த தேர் முழுக்க மாலைகளாக இருக்கும். அதில் குட்டியூண்டாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு தலை தெரியும். அது கிரீடமாக கூட இருக்கலாம். நம்ம கிரீடத்தை தான் தலை நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அது கீழே தலை இருக்கும். எல்லாரும் மாலை போட்டு மறைச்சிடுவாங்க. இந்த அஞ்ஞானம், அந்த மாலைகளெல்லாம் அவரை மூர்த்தியை பார்க்க விடாமல் மறைக்குது. அப்படி தான் நமக்கெல்லாம் செய்கிறாங்க. அதனால் நிர்மால்ய தரிசனம் சுவாமியை நாம் பார்க்கணுமே அப்படின்னு அந்த சுப்பிரபாதம் பண்ணும்பொழுதே அவர் மாலையெல்லாம் நீக்கிட்டு இருக்கும்போது அந்த பெருமாள் சங்கு சக்கரம் கூட இல்லாமல் அப்படியே அந்த வரதகரமும் தண்டத்தையும் பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற ஒரு காட்சியே உங்களுக்கு கிடைக்கும். தியஜேத் ஞான நிர்மால்யம், மாலைகளாக குவிந்து உன்னை மூடிக்கொண்டிருக்கின்ற இந்த பஞ்ச கோஷங்கள் இவற்றையெல்லாம் நிர்மால்யம் செய்துவிட்டால் அந்த அகம், அந்த நான் தான் பாவேன பூஜையேத், அதையே நான் என்று பூஜிக்க வேண்டும். அஞ்ஞானம் நீங்கிய நான் தான் உண்மையான நான். அஞ்ஞானம் இருக்கும் வரை நான் என்னை அறிவதில்லை, என்னை நான் வேறொன்றாக அறிகிறேன்.
எல்லாருமே நம்மை வேறொன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். வேறொன்றாகன்னா என்ன? ஆணுன்னு நினைக்கிறதே வேறொன்று தான், பெண்ணுன்னு நினைக்கிறதே வேறொன்று தான். எப்போ ஆண் பெண்ணுன்னு நினச்சிட்டோமோ அதுக்கு உண்டான உடையை நம்ம நினைக்க வேண்டியது, அதுக்கு உண்டான பேச்சும் அதுக்கு உண்டான வாழ்க்கை முறையும் நம்ம நினைக்க வேண்டியது. அதில் எவ்வளோ பந்தங்கள். அப்போ நான் என்பதை பெண்ணுன்னு நினச்ச உடனே இன்னொருத்தனுக்கு நான் அடிமை, ஆணுன்னு நினச்ச உடனே கடைசி வரைக்கும் இவங்களை நம்ம காப்பாற்றணும், இவங்களுக்கு ஏதாவது இவங்களை நம்ம பார்த்துக்கணும், இவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அப்புறம் இந்த சரீரத்தை நாம் முதல்ல நான் என்று நினைத்த உடனே அனந்த கோடி துன்பங்கள் எல்லாம் வருது. அது அந்த காரணத்தை நான் நினைக்கிறதுனால அந்த சரீரத்தில் வர தோஷங்கள் எல்லாம் அந்த காரணத்துக்கு ஆகிறது. சரீரத்தினுடைய தன்மையெல்லாம் அந்த காரணம் நினைக்குது, அந்த காரணத்தெல்லாம் அகம் நினைக்குது. இந்த நிர்மாலம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் நான் தியாஜ்யம் செய்தவன, நான் பூஜைக்கு தகுந்தவனாக மாறிவிட்டேன், என்னையே நான் அர்ச்சிக்கின்றேனேன்னு திருமந்திரத்தில் சொல்வார். என்னை நான் அர்ச்சித்தேனே அப்படின்னு அவர் சொல்கிறார். இவ்வாறு இன்றைக்கி நம்ம ஒரு 10 மந்திரங்களை பார்த்துருக்குறோம். அடுத்து இருக்கிற 15 மந்திரங்கள் 5 மந்திரங்களை நம்ம அடுத்த வகுப்பு பார்ப்போம்.